சீடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை சிந்தி ஸ்டைல் மட்டன் சாப்ஸ் கறி. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் என்ன? ஆப்பிள் பால் கொழுக்கட்டை. முருங்கைக்காய், வத்த மிளகாய், ஊறுகாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் லபர்தார். Hi and welcome to another fantastic episode of RKG Ghee Anjare Petti Cookie Partner Unique Cookies. ஒவ்வொரு எபிசோட்லையும் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸோட தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்துட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் அது வீட்டில் சமைச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு அந்த மாதிரி சமைச்சு பார்க்கறதுக்காக ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது வந்து சிந்தி ஸ்டைல் மட்டன் சாப்ஸ் கறி. பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் இருக்கிற அந்த சிந்த் ரீஜன்லேருந்து வந்த கியூசின். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸோட கொஞ்சம் வேரியேஷன்ஸோட நம்ம இந்த மட்டன் கறி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையாருன்னு பார்ப்போம். மட்டன் சாப்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சீரகம், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, தயிர், விரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், கொத்தமல்லி. இந்த சிந்தி ஸ்டைல் மட்டன் சாப்ஸ் கிரேவி இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையாக இருக்குது. ஆனால் சமைக்கும் போது நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரேடியாகவே சமைச்சிடலாம். ஸோ சமையல் ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிடலாம். இதில் நம்மளோட ஸ்பைசஸ் ஒன்றுன்னா ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிடலாம். முதல்ல சீரகம் போடுவோம். ஒரு 2-3 ஏலக்காய், லவங்கம், விரிஞ்சி இலை, ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்குள்ளேயே எனக்கு அந்த ஃப்ளேவர். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் குவிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வெளியில் சீக்கிரமாக வந்துடும், அதனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அதனால தான் அந்த சால்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். எப்பவுமே கிச்சனில் தனியாக நின்று சமைக்கும் போது கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ சமையலில் யாராவது சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசி நம்ம பண்ணும்போது அது ஒரு வேலையாக இல்லாமல் ரொம்ப ரசிச்செல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணுற அந்த உணவுக்கும் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும், அது நம்ம மெமரியிலேயே நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சீரியல் லொக்கேஷனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ எல்லோரும் சேர்ந்து சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ எல்லாருமா வந்து ப்ரொடக்ஷனில் சொல்லி அந்த என்னென்ன பொருட்கள் தேவையாக இருக்கும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையாக இருக்கும் அதெல்லாம் வாங்க வச்சுட்டு நிறைய பேர் ஒரு 5-6 பேர் சேர்ந்தே ஒருத்தர் வந்து வெங்காயம் கட் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து தக்காளி கட் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து அந்த பொருட்கள்லாம் தேவையானதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் மாதிரி எல்லோரும் சேர்ந்து சமைப்போம்.
ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு அது ஒன்றா சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அது ரொம்ப மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து நான் கேமரா முன்னாடி இருக்கேன், நீங்கள் வந்து டிவி முன்னாடி உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் ரசிக்கிறீங்க, நான் இங்கே சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ டீம் ஒர்க்காக நம்ம வந்து சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. பச்சை மிளகாய் ஒரு 2-3 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலா தூள், அதாவது முதல்ல மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணினேன். ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த டைமில் தக்காளி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்மளோட அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த கழுவி வச்சிருக்கிற மட்டன் சாப்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மட்டன் ஆட் பண்ண பிறகு நாம வந்து கடைசியாக ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் கர்ட். கர்டும் சேர்த்து திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். கர்ட் எப்போவுமே மட்டனில் இல்லை சிக்கன்லையாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து டெண்டரைஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டெண்டரைஸ் ஆகிறதுக்காக தான் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த மசாலாவுக்கு ஒரு ஃப்ளேவர், ஒரு ரிச்னஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த தயிர். இப்போ நான் வந்து கவர் பண்ணி குக் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணுறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் இது வேக விடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் மட்டன் சாப்ஸ் வெந்துட்டுருக்கு. அதில் மசாலா, தயிர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பெஷலான ஃப்ளேவரோட ரெடி ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு ரீகேப் பாருங்கள். ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஹீட் பண்ணணும். இதில் சீரகம், ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இத்தனையும் நல்லா வதக்கணும். தக்காளியும் இதுலேயே ஆட் பண்ணணும். பிறகு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணி கழுவி வச்சிருக்கிற மட்டன் சாப்ஸும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அப்புறம் தயிர் இதையும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டால் சிந்தி ஸ்டைல் மட்டன் சாப்ஸ் கறி ரெடி. இன்றைக்கி நாம் சமைச்ச இந்த நான்வெஜ் கிரேவி நம்ம ரோட்டி கூட சாப்பிடலாம், இல்லை புலாவ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கூட ஜஸ்ட் ஒரு நார்மல் குருமா அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கும் போது இந்த கிரேவி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் என்னன்னா ஆப்பிள் பால் கொழுக்கட்டை. அதாவது இங்கே வச்சிருக்க ஆப்பிள், கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் வச்சு பண்ண போது தான் இந்த ப்ரிப்ரேஷன். இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்துலாமா? ஆப்பிள், கண்டென்ஸ் மில்க், சீஸ் க்ரீம், சாதம், பிஸ்தா, பால். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நமக்கு யூஸ்வலாக வந்து வீட்டில் பால் கொழுக்கட்டை பண்ணியிருப்பாங்க. அதாவது அரிசி மாவு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு பால் கொழுக்கட்டை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு கிளாசிக்கான சூப்பர் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம், ஒரு இனோவேட்டிவான ப்ரிப்ரேஷனு. அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, மில்க்கு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மில்க்கை திருப்பி நான் லைட்டாக குக் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட் என்ன பண்ணால் இந்த மில்கை வந்து நல்லா குக் பண்ணலாம். அதில் நான் குக் பண்ணி சில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் லைட்டாக கொஞ்சம் பாயில் வந்தோடனே நம்ம என்ன பண்ண போனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த கண்டென்ட்ஸுக்கு இதில் ஆட் பண்ண போகிறோம். சைடில் இதுக்கு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆப்பிள். நீங்கள் க்ரீன் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெட் ஆப்பிள் யூஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டில் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் மாவு ஆப்பிள் கேட்டு வாங்குங்க. அதாவது நீங்கள் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த ஆப்பிள் தட்டினாவே நல்லா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த நாய்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த ஆப்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆப்பிள் தான் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது குக் பண்ணி முடிச்ச பிறகு பைட் பண்ணுவீங்க. அந்த ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே டைம் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்பிளை வந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. நம்ம சைடில் வந்து இந்த மில்க் வந்து நல்லா பாயிலாக இருக்குது. என்ன பண்ண போனால் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச மில்க்னால வந்து நான் ரொம்ப நாள் குக் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கவனமாக என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த மில்க் வந்து நல்லா திக்காகணும். அந்த பால் ஆடை வரும் பார்த்தீங்களா, அது வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் நமக்கு கண்டென்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணணும். இப்போது இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண பிறகு நான் இந்த மில்கை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த க்ரீம் சீஸ், இந்த க்ரீம் சீஸ் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு கண்டென்ஸ் மில்க், இப்போ இந்த மில்க்ல வந்து நம்ம வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ஸ் மில்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரேஷியோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி பீட் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த கண்டென்ஸ் மில்க், க்ரீம் சீஸு மில்கில் போட்டு நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோங்கிட்டனா, நம்ம ரெடி பண்ண போகிற டம்ப்ளிங்கை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க நம்ம வெடித்து வச்சுருக்க அந்த சாதம் ஆப்பிள் அதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ரைஸை இதில் வைக்கிறேன். இப்போ இந்த ரைஸை வந்து லைட்டாக நம்ம மேஷ் பண்ண போகிறோம். ரைஸ் பாயில் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் கையில் மேஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இதுமாதிரி மிக்சியில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணலாம். இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கண்டென்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் பிஸ்தா போட்ட பிறகு லைட்டாக ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் அந்த கண்டென்ஸ் மில்க், அந்த பிஸ்தா இதெல்லாம் வந்து இந்த லைட்டாக பிளெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மேலாம் இருக்கும் பாருங்கள். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதில் இருக்க ஜாரில் இருக்க இந்த ரைஸை வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது இந்த ரைஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இனிப்பும் வந்துடும். அதே டைமில் அந்த பிஸ்தா அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த டைமில் நம்ம அழகாக இப்படி கையில் எடுத்துங்க பாருங்கள். லைட்டாக பிளெண்ட் பண்ண நல்லா சாஃப்டாக ஆகிடும் நம்மளுக்கு. இப்படி கையில் நம்ம எடுத்துக்கலாம்.
கையில் எடுத்த பிறகு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிக்குங்க. சின்னதாக பிடிங்க, ரொம்ப பெருசாக தேவையில்லை. ஓரளவுக்கு சின்னதாக தான் அந்த ஹாப்பி உள்ள வச்சு நம்ம குக் பண்ணி இதோட சர்வ் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மில்க் ரெடி பண்ணும் பார்த்தீங்களா, இந்த மில்க் ரெடி பண்ணும்போது அதில் க்ரீம் சீஸ் வந்து நிறைய ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த டேஸ்ட், அந்த சீஸோட டேஸ்ட் இருந்தால் போதும். சில பேர் டேஸ்ட் க்ரீம் சீஸ் அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட் வரும், திக்னஸ் வரும் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணி அந்த சீஸோட டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிடும்போது ஃபீல் பண்ணால் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. சீஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஃபீல் வந்தால் போதும். ஓகே, இப்போது இந்த பால் வந்து டம்ப்ளிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சம் கீ கையில் எடுத்துங்க. கீ இப்படி நல்லா அப்ளை பண்ணுங்கள். எதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா, இந்த ரைஸ் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறது தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ரைஸை இப்படி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து இந்த ஒரு விரல வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குழி மாதிரி வரும். இதில் இந்த ஹாப்பியில் உள்ள வைங்க. ஓரளவுக்கு கவர் பண்ணால் போதும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணுறோம். இங்கே இருக்க 6 டம்ப்ளிங்க்கும் நம்ம வந்து ஆப்பில் ஸ்டஃப் பண்ணிடுறோம். இப்போ இதோட நம்ம வந்து வேற என்ன கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி ஏன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணால் அந்த டைமில் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் இதில் வைக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. நீங்கள் குக் பண்ணி முடிச்ச பிறகு ஆனால் சாக்லேட் சிப்ஸ் வைக்கணும்னா கரெக்டாக ப்ராப்பராக ரேஷியோ குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சாலும் நீங்கள் பைண்ட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ரோல் பிடிக்கும் போது நீங்கள் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லைட்டாக அதுக்கப்புறம் குக் பண்ண போகிறீங்க இந்த டம்ப்ளிங்கை. ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்பராக குவான்டிட்டியோட தான் வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணணும். ஏன்னா சின்ன பசங்களுக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்பிள் பதில் சாக்லேட்னா வைக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணால் சாக்லேட்டும் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது கூட எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் தான் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பைனாப்பிள், மஸ்க்மெலன், ஹார்டாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணுங்கள். இதில் இந்த பேட்டர், அதாவது பேசிக் அந்த மில்கில் வந்து சீசனிங் ப்ராப்பராக இருக்கா உங்களுக்கு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதேமாதிரி ரைஸ்லேயும் வந்து சீசனிங், அதாவது அந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்படி இனிப்பு இல்லைன்னா மில்க் மேட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். இது கொஞ்சம் லைட்டாக இந்த ஆர்கேஜி கீயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கீ லைட்டாக மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டம்ப்ளிங்கை இதில் போட்டு லைட்டாக நம்ம டாஸ் பண்ணலாம். பேன் நல்லா சூடாக இருந்துருக்கணும். இந்த டைமில் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஃப்ளேவருக்கு வந்து சாஃப்ரான் வேணும்னா சாஃப்ரான் ஆட் பண்ணலாம். அதாவது குங்குமப்பூ இதில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இந்த மில்கில் மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த டம்ப்ளிங் வந்து, அதாவது அந்த பால் வந்து அந்த கீ லைட்டாக டாஸ் பண்ணும்போது அந்த கீ ஃப்ளேவர் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணும். அதே டைமில் அந்த கீ வந்து ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக அந்த வார்ம் அந்த ஃபீல் இருக்கணும். சரிங்களா? இதை பாருங்கள், லைட்டாக அப்படி குக் பண்ணால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த டம்ப்ளிங் வந்து இதில் டைரெக்டாக வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கார்னிஷ் கொஞ்சம் சாஃப்ரான் கொஞ்சம் பிஸ்தா நீங்கள் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பிள் பால் கொல்கட்டை ரெடியாக இருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ண சொல்லி வச்சு நிறைய பார்த்தலாமா? ஃபஸ்ட் நல்லா மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு சின்ன பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சீஸ் க்ரீம் வந்து கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு கண்டென்ஸ் மில்க் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டு நல்லா பீட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கு, பிஸ்தா இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆப்பிளையும் அந்த ரைஸில் அழகாக ரவுண்டோடாக பிடிச்சி ஸ்டஃப் பண்ணணும். இன்னொரு நான்ஸ்டிக் பண்ணல 1/2 kg கீ ஆட் பண்ணி லைட்டாக மெல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டம்ப்ளிங்கை போட்டு லைட்டாக 2 செகண்ட் நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் பேஸை வந்து கொஞ்சம் ஊற விட்டு அதுக்கு பிறகு சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு கொஞ்சம் சேஃப்ரான் கொஞ்சம் பிஸ்தா போட்டு சர்வ் பண்ணினா இந்த ஆப்பிள் பால் கொழுக்கட்டை ரெடி. என்னங்க இந்த ஆப்பிள் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். வீட்டில் நீங்கள் யூஸ்வலாக வந்து நீங்கள் பால் கொழுக்கட்டை பண்ணியிருப்பீங்க. ஆனால் எனக்கு அந்த ஆப்பிளை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பரான ரெசிபி. மறக்காமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துன்னு சொல்லுங்கள். இதேமாதிரி நாளைக்கு சூப்பர் டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக அழகான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இது வந்து இந்த டிஷ் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு டிஷ்ஷு. இன்றைக்கி சிறிதளவு சிரமம் பட்டால் ஒரு 10 நாளைக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. என்ன இவ்வளோ பீடிகை போடுறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு ஊறுகாயை சேர்ந்த ஒரு டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷோட பேர் முருங்கைக்காய் வத்த மிளகாய் ஊறுகாய், அதாவது கார மிளகாய் ஊறுகாய் சொல்லலாம். முருங்கைக்காய் கார மிளகாய் ஊறுகாய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாமா? முருங்கைக்காய், பூண்டு, வரமிளகாய், புளி, வெந்தயம், கடுகு, எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த கார மிளகாய்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, இது காஞ்சி போயிருக்கு. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த மிளகா பழம்னு கிடைக்கும் தெரியுமா? அதாவது பச்சை மிளகாவே பழுத்துருச்சுன்னா சிவப்பாகுமே, அது கிடச்சிச்சின்னா நல்லது. சப்போஸ் அது கொஞ்சம் சில சமயம் கிடைக்காது. இப்போது சில பெரிய சிட்டிஸ்லாம் வருது, டவுன்ஸில் இருக்கான்னு தெரியல. அது கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மிளகாயை வச்சுட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. இல்லட்டா இதில் வச்சு வேக வைங்க. வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த காரமும் ஜாஸ்தியாகிடும், அது பழுத்து போயிடும். ஏன்னா பச்சை மிளகாயை நீங்கள் வெயிலில் வச்சு தான் அவங்க காஞ்ச மிளகாய் ஆக்குறாங்க இல்லையா? நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிளகாய்களை நான் சொன்ன மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 15 மிளகா வேணும். 1 2 3 4 5 6 7 12 13 14 15 போட்டுக்கோங்க. சின்னதாக 2 இருந்துச்சு, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இப்படி போட்டு இது நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் இது பாருங்க, அது வந்து உங்களுக்கு அந்த ஜார்லேயும் ஃபிட் ஆகணும். சாப்பிடும்போது ஊறுகாயாக போட்டுக்கும் போது டெஃபினட்டாக ஒரு பீஸ் முருங்கைக்காய் வரும். கரெக்டாக? அது வாயில் கொள்கிற மாதிரியான சைஸு. நீங்கள் ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. இதோ இந்த சிறுவரல் இருக்குல்ல, இது இந்த கட்டு இருக்குல்ல, இந்த முக்கா கட்டு, இது வரைக்கும் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் இருக்கட்டும். கொஞ்சம் இது நல்லா கொதிக்கட்டும். அதாவது முருங்கைக்காய் வதங்கணும், புரியுதா? எப்படியும் இது ஊறுகான்றதுனாலங்க பஜ்ஜி அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாட்டாலும் அட்லீஸ்ட் எப்பவும் சொல்லுவாங்க, அந்த காய் இந்த ஹைட்டுக்கு இவ்வளவுக்கு இருக்குன்னா எண்ணெய் இவ்வளவாவது இருக்கணும். 1 இன்ச் மேலே அதாவது எண்ணெய் இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஐயோ இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகுமேனு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த எண்ணெயை எப்போவுமே நீங்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்வீங்க, தோசைக்கு விட்டுக்கிறது அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அந்த காரத்தோடு எல்லாம் சேர்ந்துருக்கும். அப்போ தோசைக்கு அந்த எண்ணெயை விடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது. இப்போ இந்த எண்ணெய்க்கு கடுகு போட்டுக்கோங்க. ஊறுகான்றதுனால கடுகு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நான் உங்களுக்கு 3/4 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், ஆனால் 1 டீஸ்பூன் போட்டால் தப்பு கிடையாது, போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடுகு வெடிஞ்சதும்
ஏன்னா ஒன்று வேணால் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் எலசாக இருக்கிற முருங்காய் போடலாம் உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக. ஏன்னா இது வதங்கணும். வதங்கி ஊறுகான்னு சொல்கிறதுனால நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணுறத நம்ம வந்து, ஏன்னா இப்போது புளி வேற வரப்போகுது, அதனால் தண்ணி யூஸ் பண்ணுறத நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது தான். உங்களுக்கு வந்து உப்பு, அப்புறம் இந்த மிளகாயோட காரம், யூஸ்வலாக நம்ம வந்து அது சாஃப்டாகிறதுக்கு தண்ணி ஊற்றி பண்ணுவோம். ஊறுகான்றதுனால இது நல்லா, அதனால தான் 2 அடுப்புலையும் ஒரே டயத்தில் போட்டேன். ஏன்னா இது வதங்கணும். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு வதக்குங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு வருது இல்லையா, இப்போ என்ன பண்ணுங்க, இப்போவே இதில் கொஞ்சம் உப்பை சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம சாட்டை பண்ணிக்கிட்டு வரும்போது கொஞ்சம் உப்பு சேரணும். ஏன்னா இதுக்காகத்தான் நான் வந்து சின்ன பீஸாக கட் பண்ண சொன்னேன். டிஸ்டன்ஸ் உள்ள ரொம்ப இல்லை பார்த்தீங்களா. இந்த உப்பு இது இப்படி வதக்க வதக்க அது ஏறிக்கிட்டே வரணும். இல்லை இதில் உப்பு ஏறலைன்னா இந்த ஊறுகாய் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து சூடாக இருக்கு, இதை ஒரு பாத்திரத்தில் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அது அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கட்டும். வேணா ஒன்று செய்யலாம், கொஞ்சம் நல்ல அந்த மிளகா பழமாக வரணும்னா மூடி வச்சுருங்க. அது வதங்கட்டும். கொஞ்சமாக இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெந்தயம் சிட்டிக்க போட்டுக்கோங்க. வெந்தயம் தயவு செய்து எப்பவும் குறைவாக போட்டுக்கோங்க. அண்ட் வெந்தயம் வதக்கும் போது கேர்ஃபுல்லாக வதக்கணும். ஏன்னா இந்த வெந்தயம் எப்படின்னா, நீங்கள் அண்டர் குக் பண்ணிங்கனாலும் கசக்கும், ஓவர் குக் ஆயிடுச்சுனாலும் கசக்கும். அதனால இந்த வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கணும். அந்த புரிஞ்ச உடனே அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் வரும், அதுவும் ஒரு இண்டிகேஷன் வெந்தயம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பூண்டை போடுங்க. பூண்டை நல்லா சாட்டே பண்ணணும். நல்ல எப்படியும் அரைச்சிட்டு நீங்கள் இங்கே வதக்க தான் போகிறீங்க இதில். அதனால் இது ஓரளவுக்கு இந்த தண்ணி போய் வதங்கினா போகிறோம். ஆச்சா, இந்த அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. இப்போ இதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயோடு இருக்கட்டும். என்ன, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே புளியை அதில் போட்டுருவாங்க, அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். சாஃப்டாக ஆயிடுச்சு, ஆனால் அந்த புளியோட வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி நமக்கு வேண்டாம். இப்போ இதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அரைச்சி வச்சிருக்கிறத அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா நல்லா உள்ள வெந்துருச்சு. அதனால் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் குத்தி குத்தி, அப்போ தான் இந்த மசாலா உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் குத்தி குத்தி. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் கூட உப்பை மேலே தூவிக்கங்க. ஊறுகாய்க்கு டூ மச் காரம், டூ மச் உப்பு, டூ மச் எண்ணெய்னு கிடையவே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளவு அதெல்லாம் விடுறோமோ அதுதான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கட்டும். இதை கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். வேணா எடுத்து வச்சுருங்க. இப்படி எடுத்து வச்சுருங்க. அது நல்ல கூல் டவுன் ஆன அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் இந்த பீங்கான் ஜாடியோ இல்லாட்டா கிளாஸ் ஜாடியோ அதில் ஊறுகாய் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நிறைய நாள். பீங்கான் ஜாடி தான் பெஸ்ட்டு. சிரமத்தை பார்க்காத அதை நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊறுகாய் இப்போ இன்றைக்கி பண்ணினீங்கன்னா
4 நாளைக்கு அதை ஓப்பன் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் முடியும் போது கொஞ்சம் எண்ணெய் போரல அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு இரும்பு கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழியாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் அடுப்பில் காய்ச்சுங்க. இந்த ஊறுகாயை ஜாரில் போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. அது மொள்ள அப்படியே இந்த காஃபி பர்க்குலேட் ஆகிற மாதிரி மொள்ள கடைசி வரைக்கும் போகும். 4 நாள் 5 நாளைக்கு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் நல்லது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 15 நாளைக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. இதுதான் முருங்கைக்காய் கார மிளகாய் ஊறுகாய். ரொம்ப சிம்பிளு. இது ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஆனால் 10-15 நாளுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. முருங்கைக்காய் கார மிளகாய் ஊறுகாய் ரீகேப்பு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் அதில் போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, முருங்கைக்காய் இதை போட்டு நல்லா வதக்குங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், பூண்டு, வெந்து போய் இருக்கிற காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு புளியோட சேர்த்து இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருங்க. எண்ணெயிலே வதங்கணும் இந்த முருங்கைக்காய். நல்ல சாஃப்டாக ஆன பிறகு அரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆறின பிறகு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் முருங்கைக்காய் கார மிளகாய் ஊறுகாய். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் கார மிளகாய் ஊறுகாய் பார்த்தீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நமக்கு டக்குன்னு இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு வினிகரோ இல்லாட்டா எலுமிச்சம்பழமோ அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும்னா அதையும் ஜாரில் இதை விட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாரோ இல்லாட்டா வினிகரோ விட்டுக்கலாம். ஆப்ஷனல் அது. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் லபர்தார். ஸோ அந்த சிக்கன் லபர்தார் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன், பட்டை, சேஃப்ரான், குடமிளகாய், கேஷ்யூநட் பேஸ்ட், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கஸ்தூரி மேத்தி, சுகர், க்ரீன் சில்லி, வெங்காயம், எலுமிச்சம்பழம், தக்காளி விழுது, ஏலக்காய், கிராம்பு, மிளகாய் தூள். சிக்கன் லபர்தார் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த குடமிளகாயை நான் ஃபைன் சாப் பண்ணிக்க போகிறேன். இந்த குடமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வேணால் வேறு ஏதாவது கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணலாம். இல்லை இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகான்னு சொல்லக்கூடிய மிளகா இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம திருப்பி ஃபைன் சாப் பண்ண போகிறோம். சேம் குடமிளகாய் கட் பண்ண மாதிரி நம்ம ஆனியனையும் சாப் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆனியனை சாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு க்ரீன் சில்லியை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு தவாவில் க்ரில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சிக்கன் ஆல்ரெடி கறிக்கட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த கறிக்கட் சிக்கனை ஒரு பவுலில் ஆட் பண்ணுறோம்.
இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தயிரை சேர்க்குறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தந்தூர் மேரினேஷன் மாதிரி அழகாக நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சைடில் வச்சிடுறோம். அது நல்லா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் தவாவில் போட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கறி பண்ணுறதுக்கு நம்ம ரேஞ்சை ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம கடாயை வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். ஆயில் சேர்த்தோடனே நான் ஆல்ரெடி எப்போதுமே சொல்கிறது தான், லைக் இந்த ட்ரை மசாலாஸ், எந்த நம்ம ட்ரை மசாலாஸ் பட்டையாகட்டும், லவங்கமாகட்டும், இல்லை பிரியாணி இலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம போட்டு அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிலில் குக் பண்ணணும். அந்த ஃப்ளேவர் வந்து ஆயிலில் ஊஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொஞ்சம் க்ரீன் ஏலக்காய், லவங்கம், கொஞ்சம் பட்டை ப்ளஸ் பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்து இது நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். நார்மலாக நம்ம பண்ணுற தப்பு, இப்போ பார்த்தாலும் நம்ம இதை சேர்த்த உடனே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு போடுவோம். ஸோ இதுக்கான டைம் நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் உங்களுக்கு ஊஸ் அவுட் ஆகி இந்த அரோமாஸ் வேணும்னா நீங்கள் அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா அதை குக் பண்ணணும். இன்னொரு ஸ்பெஷலானது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து இந்த கிராம்பு என் வாயில் வந்து அடிப்படக்கூடாது, ப்ளஸ் கிராம்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஆயிலில் நல்லா குக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர்லாம் ஆயிலில் ஊஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்துட்டு அதை தனியாக வச்சுட்டு நீங்கள் கிரேவி கூட ஆரம்பிச்சுக்கலாம். பட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்க பார்த்து அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் டு ஹேவ் இட் இன் கிரேவி. பட் அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஃப்ளேவர் உங்களுக்கு அதில் நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா நான் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் ஊஸ் அவுட் ஆகி இதில் வந்துட்டுருக்கு. இதுதான் கரெக்டான டைம். இதில் நான் வந்து க்ரீன் சில்லி சேர்க்குறேன். க்ரீன் சில்லி சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணதுக்கப்புறம் நான் இதில் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்க்க போகிறேன். ஆனியனை சேர்த்து ஆனியனை நம்ம நல்லா சாத்தே பண்ண போகிறோம். ஆனியன் இதெல்லாம் சாத்தே பண்ணி கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைடு இன்னொரு தவாவை நம்ம வைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம அதில் குக் பண்ண போகிறோம். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். ப்ளஸ் இதெல்லாம் சாத்தே ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடமிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை இதில் சேர்க்குறோம். ப்ளஸ் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தவா ஹாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு கிரில் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட தந்தூர் இருக்குன்னா நீங்கள் தந்தூரில் போட்டு நீங்கள் இதை குக் பண்ணலாம். சைட் பை சைட் நம்ம ஆல்ரெடி நல்லா சாத்தே பண்ண ஆனியன் கேப்சிகத்து கூட கொஞ்சம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறோம். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை குக் பண்ண போகிறோம். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சதை சேர்க்க போகிறோம். சைட் பை சைட் நம்ம கிரில் ஆகிட்டு இருக்க சிக்கனை திருப்பி போட போகிறோம். ஸோ சிக்கனை நம்ம டர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ நம்ம பியூரே சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சில்லி பவுடர்,
கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக சேஃப்ரான், நிறைய உப்பு சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் இந்த டச்சுக்காக கொஞ்சம் சுகர் சேர்க்குறோம், ப்ளஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு யோகர்ட், ப்ளஸ் ஒரு பிஞ்ச் ஜஸ்ட் ஒரு கலருக்காக கேசரி பவுடர் சேர்க்குறோம். இந்த மசாலா நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். அந்த மசாலா நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ண சிக்கனை இதில் போட்டால் நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். சைட் பை சைட் நம்ம சிக்கன் வந்துச்சுன்னா நம்ம தவாவை ஆஃப் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த டிஷ்ஷோட இன்னொரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ நம்ம தந்தூரில் குக் பண்ணால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது ஆல்ரெடி சிக்கன் குக் ஆகிடுச்சு. இந்த கிரேவி குயிக்காக வீட்டில் பண்ணக்கூடியது. லைக் நீங்கள் இதில் போட்டு குக் பண்ண பார்த்து சில டைம் பார்த்தீங்கன்னா அது பாயில் பண்ண சிக்கன் மாதிரி இருக்கும். சிக்கனுக்கு தனி டேஸ்ட் இது இருக்காது. இந்த மாதிரி கிரில் பண்ணி ஏதாவது டிஷ்ஷஸ் ப்ளஸ் ஃப்ரை பண்ணி ஏதாவது டிஷ்ஷஸ் அதில் போட பார்த்து அதோடைய மசாலா அதோடைய செப்பரேட் டேஸ்ட் அதுவும் இருக்கும். ப்ளஸ் கிரேவியில் செய்கிற பார்த்து இன்னும் ரொம்பவே என்ரிச் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ரேஞ்ச் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த இருக்கக்கூடிய கிரேவியை அட்லீஸ்ட் இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணி இறக்குனா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் அரைச்சி வச்ச கேஷ்நட் பேஸ்ட் இதில் சேர்க்குறோம். ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ளேவர் ப்ளஸ் கலருக்காக கொஞ்சம் சேஃப்ரான சேர்க்குறோம். இந்த கறியை நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த கறி நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்ம சிக்கன் டிஷ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இது எப்படி செஞ்சுன்னு ஒரு சின்ன ரிக்கேப் பார்த்துடலாம். சிக்கன் லபாப்தால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சிக்கன் எடுக்கிறோம். அது கூட தயிர், சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி சைடில் வச்சுக்கிறோம். மேரினேட் பண்ண சிக்கனை தவாவில் நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கிறோம். கிரில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு அது கூட பே லீஃப், பட்டை, ஏலக்காய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணுறோம். அது நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் அது கூட கேப்சிகத்தை சேர்த்து நல்லா சாத்தே பண்ணுறோம். கேப்சிகமும் நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ பியூரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ண பார்த்து அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு, கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் யோகர்ட், கேஷ்யூநட் பேஸ்ட், சேஃப்ரானையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுறோம். கிரேவி நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஃபைனலாக நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு சர்வ் பண்ணால் நம்ம சிக்கன் லபாப்தார் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்கேஜி லேன் அஞ்சரைப்பேட்டை குக்கி பார்ட்னர் NB குக்கீஸில் ஒரு சூப்பரான சிக்கன் லபர்தார் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.